மக்கள் எதுக்கெல்லாம் காத்திருக்கணுமோ, எதையெல்லாம் தேடி போகணுமோ அதையெல்லாம் மக்கள் இருக்க இடம் தேடி வர வச்சதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில இருக்க திராவிட மாடல் ஆட்சியோட வெற்றினே சொல்லலாம். எடுத்துக்காட்டா சொல்லணும்னா மக்களை தேடி மருத்துவம், மக்களுடன் முதல்வர் மாதிரியான திட்டங்கள் தான். குறிப்பா மக்களுடன் முதல்வர் திட்டம் மூலமா மக்கள் தங்களோட அன்றாட வாழ்க்கையில அதிகமா அணுகிற அரசு துறைகள்ல இருக்க அதிகாரிகள் முன்னிலையில உள்ளூர் அளவுல முகாம்கள் நடத்தப்பட்டு மக்கள் குறைகளை மனுவா வாங்கி அந்த குறைகள் 30 நாட்கள்ல நிவர்த்தி செய்யப்படும். இதோட முதற்கட்டமா மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள்ல 2023 டிசம்பர் 18 அன்னைக்கு கோயம்புத்தூர்ல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முகாம்களை தொடங்கி வச்சாரு. அப்புறம் மாநிலம் முழுக்க 2058 முகாம்களை நடத்தி 8,74,000 மனுக்களுக்கு தீர்வும் காணப்பட்டுச்சு. ரொம்ப நாளா நிலுவையில இருந்த கோரிக்கைக்கு இந்த திட்டத்தின் மூலமா தான் தீர்வு கிடைச்சிருக்குன்னு மக்கள் மகிழ்ச்சியா தெரிவிக்கிறாங்க. வெற்றிகரமா நகர்ப்புற பகுதிகளில் நிறைவேற்றப்பட்ட இந்த திட்டம் இப்போ ஊரக பகுதியிலையும் செயல்பட போகுது. அந்த வகையில கிராமப்புற மக்கள் அதிகம் அணுகிற 15 அரசு துறைகள் அடையாளம் காணப்பட்டு மாநிலம் முழுக்க இருக்க 12,525 கிராம ஊராட்சி மக்கள் பயன்பெறும் வகையில ஏறத்தாழ 2,500 முகாம்கள் நடத்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருது. நம் திராவிட நாயகன் மக்கள் மேலையும் மக்கள் நலன் மேலையும் எவ்வளவு தீவிரம் காட்டுறாரு அப்படிங்கிறதுக்கு மக்களுடன் முதல்வர் திட்டம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு. சும்மா திட்டங்களை அறிவிச்சோம் செயல்படுத்தணும்னு மட்டும் இல்லாம அந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கு, அதுல மக்களோட குறைகள் என்ன அப்படிங்கறதையும் குறிப்பறிஞ்சு செயல்படுறாரு நம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்.